ஹே காய்ஸ், இன்றைக்கி எங்களோட தாத்தா வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். அது ஒரு கிராமம்தான். அங்கே என்னெல்லாம் அறுவடை பண்ணுறோம், என்னெல்லாம் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எங்களோட பப்பாளி காடுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ வாங்க நம்ம பப்பாளியை பொறிக்கலாம். இந்த காடில் நிறையா பப்பாளி இருக்குது. நம்மளுக்கு இது மட்டும் போதும், பொறிச்சுக்கலாம். ஓகே, பொறிச்சாச்சு. இப்போ நம்ம மாங்காய் மரத்துக்கிட்ட தான் வந்திருக்கோம். இப்போ வாங்க நம்ம மாங்காய் பறிப்போம். மாங்காய் தேடிட்டு இருந்தோம். இதோ இங்கே ஒன்று இருக்குது, இதை பொறிப்போம் இப்போ. ஓகே, நம்ம அடுத்த அறுவடைக்கு போகலாம். மாங்காய் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பூவை பொறிச்சிக்கலாம். இது வந்து அரளிப்பூ பாருங்கள். ஓகே, அரளிப்பூவையும் அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பலாப்பழ மரம் வச்சுருக்காங்க. ஏன்னா இது இன்னும் காய்க்கலை. இதை வச்சு 1 வருஷம்தான் ஆச்சு. இன்னும் 1 வருஷம் ஆனால் காய்க்கும். இன்னும் காய்க்கலை. இங்கெல்லாம் நிறையா கருவேப்பில் செடி இருக்கும். இங்கெல்லாம் யாரும் காசு கொடுத்து கருவேப்பில் வாங்க மாட்டாங்க. தானாகவே அதுவே முளைச்சி வந்திருக்கும். அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். வாங்க அடுத்தது இங்கே ஒரு கொய்யா மரம் இருக்குது. இதை வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. சைடை வளர்ந்துட்டே போகுது. எப்போ காய்க்குன்னே தெரில. அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு மாதுளம்பழம் மரம் இருக்குது. இங்கே நிறைய 10க்கு மேலே மரம் இருக்குது. இந்த சீசனுக்கு கட் பண்ணி விட்டோம்னா நல்லா காய் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் வெட்டி விட்ருக்கோம். இங்கே பாருங்கள், தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ஞ்சிட்ருக்கு. இங்கே தண்ணி பாயறதுனால கீரை, சுண்டைக்காய் செடியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃப்ரீயாகவே கிடைக்கும். நம்ம ஊர்லலாம் நம்ம காசு கொடுத்து வாங்குவோம். இங்கே அப்படியெல்லாம் இல்லை, எல்லாம் தானாகவே முளைக்கும். இருங்க காட்டுறேன். பாருங்கள், இங்கே ஒரு கீரை இருக்குது, சுக்குட்டி கீரை இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்கும். இது நாங்களே செஞ்ச தொட்டி. இதுலேருந்து தான் காட்டுக்கு எல்லாம் தண்ணி போயிட்டுருக்கு. இன்னொரு கிணறு வந்து அது தூரமாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன். ஏன்னா இதுதான் தொட்டி. இதுலேருந்து தான் தண்ணி போகும். பாருங்கள், நல்லா பெரிய தொட்டி. இங்கே பாருங்கள் மக்களே, எவ்வளோ சுண்டைக்காய் இருக்குன்னு. இதையும் நம்ம பொறிச்சிக்கலாம். நாங்கள் கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். என்னதான் கோயம்புத்தூரில் இருந்தாலும் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்தோம்னா இந்த தோப்புக்குள்ளே அங்கெல்லாம் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறப்ப நாங்கள் எதுவும் விளையாட முடியாமல் வீட்டுக்குள்ளேயே செல்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அப்போ எங்கள் அம்மா செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்தோம்னா நாங்கள் செல்ஃபோனவே எடுக்கிறதில்ல. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம். இதுதான் எங்கள் கோழி பண்ணை. முதல்ல எங்கள் தாத்தா இதை பார்த்துட்டு இருந்தார். இப்போ அவரால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த கோழி பண்ணையை ரீசு கட்டிருக்கோம். உள்ளே நாட்டுக்கோழி தான் இருக்குது. நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். பறக்கும். இப்போ பாருங்க, நாட்டுக்கோழி தான் இருக்குது உள்ள. நாங்கள் பிராய்லர் கோழி வளர்க்குறதில்ல. இங்கே பாருங்கள், இங்கே நிறையா முருங்கைக்கீரை, முருங்கைக்காயெல்லாம் இருக்குது. ஏன்னா யாரும் பொறிக்கிறது தான் இல்லை. முருங்கைக்கீரை, முருங்கை பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதை நிறையா இருக்குது. நான் லாஸ்ட்டில் காட்டுறேன்னு சொன்ன கிணறு இது தான். இதுக்கு கிட்ட நிறைய மரம், செடி, கொடி எல்லாம் இருக்கிறதுனால கிட்ட போக முடியல. பரவாயில்ல, நான் உங்களுக்கு இதுக்குள்ளே போய் காட்டுறேன். இதுதான் அந்த கம்ப்ரெஷன் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே தான் எலக்ட்ரிக் அதெல்லாம் இருக்கும். தெரியும்னு நினைக்கிற கிணறு, ஆழமான கிணறு.
இங்கே முதல்ல படிக்கட்டு இருந்துச்சு, அந்த படிக்கட்டு வந்து உடஞ்சிருச்சு. இல்லாட்டினா நம்ம கிணறுக்குள்ளே போக முடியும். கிணறு, இந்த கிணறுக்கிட்ட ஒரு பெரிய அரச மரம் இருக்குது, தெரியும் உங்களுக்கு. அந்த மரம் தான் கிணறுக்கிட்ட போக வேண்டிய இடத்த மறைச்சிருக்கு, இல்லாட்டினா நான் போய் காட்டியிருப்பேன். இதெல்லாம் தவிர எங்கள் தாத்தா ஊரில் நிறைய தென்னை மரம் இருக்குது. இந்த ஊரே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எனக்கு ஃபீல் ஆகுது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடத்துல தென்னை மரம் இருக்குது. இங்கே வீட்டுக்கு முன்னாடியே மருதாணி செடி இருக்குது. நாங்கள் தேவையானப்போ மருதாணியை பொறிச்சு இயற்கையாக நாங்களே செஞ்சு வச்சுப்போம். இதுலேயும் கொஞ்சம் பொறிச்சுப்போம். இன்றைக்கி நாம் அறுவடை பண்ணது இவ்வளோ தான். அடுத்த வீடியோவில் நம்ம மீதி இருக்கிறதெல்லாம் அறுவடை பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.